வணக்கம் உறவுகளே. நான் எம்ஜிஆரை பற்றி ஒரு பதிவு போட போகிறேன். எம்ஜிஆர் படகோட்டியில் கேரளாவில் நடிச்சிட்ருக்கிறப்போ ஹரிகர் ஐயர்னு ஒருத்தர் அவரை பார்க்குறக்கு வந்தார். எம்ஜிஆரை எதுக்கு பார்க்க வந்திருக்கிறாருன்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்கள் அப்பா திருச்சூரில் நீதிபதியாக வேலை பார்த்துட்ருக்கிறப்போ எங்கள் அப்பா வக்கீல்கிட்ட குமாஸ்தாவாக இருந்தாங்கன்னு சொன்னங்காட்டி எம்ஜிஆர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரம்மா. அப்புறம் அவரை கொஞ்சம் தயங்கிட்டு நிற்கங்காட்டி என்ன விவரம் சொல்லுங்கன்னு கேட்டால், என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், என் பொண்ணு கல்யாணத்துக்கு போய் பேங்க்லேருந்து 20,000 எடுத்துகிட்டு வரும்போது மயக்கம் போட்டு நான் விழுந்துட்டேன். அந்த பணத்தை யாரோ எடுத்துட்டாங்க, உதவுற மாதிரி என்னை கூட்டிகிட்டு போய் எடுத்துட்டாங்க. அதனால் அந்த பணம் இல்லைன்னா என் பொண்ணு கல்யாணம் நின்றுன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாராம். சரி, நீங்கள் சென்னைக்கு வாங்கிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அவர் நடிக்கிறதுக்கு போயிட்டாரம்மா. ஏன்னா அவர் கையில் பணம் வச்சுருக்கலையம்மா. அவர் சென்னைக்கு போனப்போ அவர் கேட்ட பணத்தையும் கொடுத்துட்டு தாய் வீட்டிலேருந்து என்னென்ன சீர்வரிசை கொடுப்பாங்களோ அதெல்லாம் வாங்கி வச்சுருந்து பொண்ணுக்கு தாய் வீட்டு சீதனமாக எம்ஜிஆர் வீட்டிலேருந்து போச்சாம்மா. எவ்வளவு கொடைவிழல் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.